கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் நீர் செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் இயலாய்மையில் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாய்மையில் நீ செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீங்கள் தான் சர்வத்தை ஆளுகிற தேவன். சகலத்தை உண்டாக்கினவரும் படைத்தவரும் நீங்கள் மட்டும்தான்ப்பா. உம்மால் அல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைப்பா. நீங்கள் தான் எல்லாற்றுக்கும் மேலான தேவன். உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு நெகமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவருடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாசித்த இந்த வேத வசனத்தினுடைய பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்ததான ஜனங்கள் நெகமியாவின் காலத்திலே அலங்கத்தை கட்டுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அலங்கத்தை எல்லாம் கட்டுகிற பணி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது. ஆண்டவராகிய தேவன் அவர்களை கொண்டு மகிமையான காரியத்திலே 52 நாளிலே அந்த அலங்கத்தை கட்டி முடிக்க அவர்களுக்கு உதவி செய்தார்.
அலங்கத்தையெல்லாம் கட்டி விட்டார்கள், ஆலயத்தையும் கட்டிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது செய்யப்போகிறது என்னவென்றால், இவர்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற பணி ஆரம்பமாகுது. இந்த பூமியில் பல நேரங்களில் நமக்காக வீடுகளை கட்டுகிறோம், நிலங்களை வாங்குகிறோம், இன்னுமாக ஆலயத்தை கட்டுகிறோம், பூமிக்குரிய பல வசதிகளை நம்ம செய்து வைத்து அதில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். ஆனால் எப்படி ஒரு வீட்டை கட்டுவதற்கு நம்ம பிரயாசப்படுகிறோமோ, எப்படி ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படுகிறோமோ, அது போலவே நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதிலும் நாம் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். இங்கே பாருங்கள், அலங்கம் கட்டி முடித்து விட்டது, ஆலயம் கட்டு முடிக்கப்பட்டது. ஆனால் அதன் நடுவிலே தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரர்கள் எழும்பி நின்று ஒரு ஜாமம் மட்டும் கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் எல்லா ஜனங்கள் மத்தியில் வாசிக்கப்படுகிறது. வாசித்த உடனே அந்த ஜனங்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் பாவ அறிக்கை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று நம்ம இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரால் கட்டப்படணும். அதில் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம் என்னென்னா, நம்முடைய பாவமாக இருக்கிறது. நீங்கள் நேரம் எடுத்து 10ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அந்த 10ஆம் அதிகாரத்தில் அந்த வாசிக்கப்பட்ட வேத வசனத்திலிருந்து உணர்வடைந்த ஜனங்கள் அநேக காரியங்களை அவர்கள் அங்கே சீர்படுத்துகிறதை பார்க்கும். 30வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் குமாரத்திகளை தேசத்தின் ஜனங்களுக்கு கொடாமலும் எங்கள் குமாரருக்கு அவர்கள் குமாரத்திகளை கொடாமலும் இருப்போம். இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நேரம் இல்லாததுனால நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், கிட்டத்தட்ட 6 தீர்மானங்களை இந்த 10ஆம் அதிகாரத்தில் இந்த ஜனங்கள் எடுக்கிறதை பார்க்க முடிகிறது. நாங்கள் ஓய்வு நாளை கைக்கொள்வோம், நாங்கள் 7வது வருஷத்தை ஓய்வின் வருஷமாக விட்டுவிடுவோம், மாத்திரமல்ல அவங்க ஆலயத்தின் சகல வேலைக்கும் வருஷந்தோறும் நாங்கள் பணத்தை கொடுத்து ஆலயத்தை கட்டுவோம், இன்னும் அவர்கள் ஆலயத்துக்கு தேவையான விறகு காணிக்கைகளை கொடுப்போம், இன்னுமாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இருக்கிற தலையீற்றுக்களிலெல்லாம் நாங்கள் கர்த்தருக்கு கொடுப்போம். கடைசியாக அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் ஆலயத்தை பராமரியாமல் விட்டு விடுவதில்லை என்று திட்டம் பண்ணி கொண்டோம் என்று சொல்லி 39 வசனத்தினுடைய கடைசியில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக அவங்க வாழ்க்கையில் நிறைய தீர்மானங்கள் எடுக்கிறாங்க. என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு வீட்டை தந்து உலக ஆசீர்வாதங்களெல்லாம் தந்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் அதிலையும் மதிமயங்கி உங்கள் வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை கட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை கட்டப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த இடத்துல பாவம் இருக்குது, எதில் நம்ம விழுந்திருக்கிறோம், எதில் தேவனுக்கு விரோதமாக பேசியிருக்கிறோம், செயல்பட்டிருக்கிறோங்கிறத உணர்ந்து நம் மனம் திரும்பி நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறதுல கவனம் செலுத்தினா நிச்சயமாக நம்ம எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுவதில் கவனமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிதாவே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கட்டப்படட்டும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி தேவனுக்குள் எங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டதாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.